Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவல்துறையினர் மற்றும் திமுக எம்எல்ஏக்களிடையே தள்ளுமுள்ளுவானது ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவல்துறையினர் மற்றும் திமுக எம்எல்ஏக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது போலீசாருடன் திமுக எம்எல்ஏக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கைதான திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்திக்க முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் வருகை புரிந்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து மார்க்கண்டேயனிடம் சுமார் 5 மணி நேரமாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் அங்கு குவிந்ததால் தற்பொழுது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சியர் அலுவலகத்தில் தடுப்பு வேலிகளை கடந்து உள்ளே செல்ல முயன்ற திமுகவினர் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளுவானது ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவல்துறையினர் மற்றும் திமுக எம்எல்ஏக்களிடையே தள்ளுமுள்ளுவானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்பொழுது அங்கு காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே ஒரு வாக்குவாதமானது ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாகவும் மிரட்டல் விடுக்கக்கூடிய தோணியில் பேசிய விவகாரத்தில் இன்று காலை அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீப காலத்திற்கு 2 தினங்களுக்கு முன்பாக கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வரும்போது அவரது எலும்பை உடைப்போம் என்று மார்க்கண்டேயன் ஆவேசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சர்ச்சை தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலான நிலையில் இன்று அதிகாலை விளாத்திக்குளம் அம்பாள் நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைத்து அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்ட மார்க்கண்டேயனிடம் கடந்த 5 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் ஒரு தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கண்டேயனை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன், கோவில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதி, பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் அங்கு திரண்டதால் அங்கு பரபரப்பாக சூழல் காட்சியளிக்கிறது. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் குவிந்திருப்பதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போடப்பட்டிருந்த பேரிகார்டுகளை அகற்ற முயன்ற திமுகவினருக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பதற்றமான சூழல் அங்கு நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது எடுக்கப்பட்டு வரக்கூடிய இத்தகைய கைது நடவடிக்கைகள் திமுகவினர் மத்திய கலக்கத்தை ஏற்படுத்தின அப்படின்னு சொல்லலாம். விசாரணை நடைபெறக்கூடிய எஸ்பி அலுவலக வளாகத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் இதே போன்ற விவகாரத்தில் சிக்கி கைது செய்யப்பட்டு பின்பு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. சங்கீதா, தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு பண்ணமைக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.